அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக பெண்கள் பகுதி பற்றி நிறையா பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே கண்ணை பற்றி பார்த்துட்டோம். அதுலேயும் இன்னும் கண்ணை பற்றி சொல்லணும்னா, பூக்கள் வெண்மை நிற பூக்கள் புறமே கண்ணுக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, மூளைக்கு பதத்தையும் குளிர்ச்சியும் தரக்கூடியது. அதாவது சித்தர்கள் நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்குன்னு சொல்லி பிரித்து காட்டியிருக்காங்க. அந்த 6 சக்கரத்துக்கும் 6 வண்ணங்களை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குன்னு சொல்லி. அதாவது நான் பூக்களை பற்றி நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பூக்களுக்கு என்னென்ன நிறம் இருக்கோ அந்த நிறம் உள்ள பூக்கள் புறமே அந்தந்த சக்கரம் சம்மந்தப்பட்ட உறுப்பை பலப்படுத்துது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி சளி இருமல் இருக்குது அப்படின்னா, நம்ம தொண்டையில் உள்ள சக்கரத்தை சொல்லியிருப்பாங்க. அது புறமே அந்த தொண்டையில் உள்ள சளி சம்மந்தப்பட்ட நிற்கக்கூடியது புறமே சங்கு புஷ்பம் பூ நீல கலரில் இருக்கும். கண்டங்கத்திரி பூ நீல கலரில் இருக்கும். தூதுவளை நீல கலரில் இருக்கும். அப்படியே எல்லாமே அந்த நீல கலரில் தான் அதிகமாக இருக்கும். அந்த நீல கலர் பூ புறமே அந்த கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி சளி சம்மந்தப்பட்டதை நீக்கும். அதே போல் இப்போ வெண்மை நிற பூக்கள் கண்கள் சம்மந்தப்பட்டது போக எப்படி நம்ம சரி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் பூக்கள் நிறைய வச்சுருப்பாங்க. அதிகமாக பொன்னரளி வச்சுருப்பாங்க, நஞ்சாறு விட்ட பூ வச்சுருப்பாங்க, செம்பருத்தம்பூ வச்சுக்கிட்டு முன்னால் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மல்லிகையும் இருக்கும். நம்ம வெண்மை நிற பூக்களை பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டு வரோம். இந்த பூக்கள் பூராமே நம்ம அழகுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு நினைக்க வேண்டாம். ஏன் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஏன் வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனேயே இந்த பூக்களை நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அதாவது வீட்டில் வச்சுருக்கோம்னா அதோடு நிற்கக்கூடாது, நம்ம அதை பார்க்கணும். அதில் கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கணும். பார்க்க அந்த கண் வழியே ஊடுருவி கொஞ்ச நேரம் மூளையை போய் பலப்படுத்தும். அதுலேயும் வெண்மை நிற பூக்கள் மூளைக்கு ஒரு அமைதியை கொடுக்கும். இன்றைக்கி பெண்கள் பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வைக்காங்க. ஒவ்வொரு பூக்களும் எந்தெந்த சீசனில் பூக்குதோ, அதாவது இப்போ கோடை காலம்னா மல்லிகைப்பூ பூக்க ஆரம்பிக்கும், அதிகமாக பூக்கும். அது கோடையுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடியது. அப்போ அந்த பூக்கள் கோடையில் நம்ம பெண்கள் வைக்கும்போது அது அப்படியே அந்த பித்தம் சம்மந்தப்பட்டது பூராமே மாற்றி குளிர்ச்சி தரக்கூடியது. அந்த பூக்களை இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் தலையில் வச்சுட்டு அப்படியே கீழே போட்டுருந்தாங்க. ஆனால் அந்த பூக்கள் உதிரி பூக்களை பூராமே என்ன செய்கிறாங்க, ஒன்று காய போடுதாங்க, இல்லை அப்படின்னா நம்ம அந்த பச்சைப்பூ என்ன செய்யணும் அப்படின்னா, அதை அப்படியே கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இந்த மல்லிகை பூக்கள்லாம் நிறையா பூ கட்டுதாங்க. பூ கட்டிட்டு அப்படியே கீழே போட்டுடுறாங்க. அந்த மொட்டுகள் பூரா சிறுசாக இருக்குன்னு சொல்லி அது கீழே போடக்கூடாது. அதை அப்படியே தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுங்க. கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சி. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மருத்துவம் உள்ளது. ஏற்கனவே அதே மாதிரி முருங்கைப்பூவெல்லாம் எவ்வளோ கிடைச்சாலும் சரி நெய்யில் வதக்கி சாப்பிட்டாலும், அல்லது அந்த பூக்கள் நம்ம அந்த பூக்கள் அதிகமாக பூத்துட்டு கிட்ட போய் நின்று அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலே
அதோடைய மனம் அப்படியே ரம்மியம் அவ்வளோ அவ்வளோ அழகாக மணக்கம் செய்யும். அந்த பூக்களை வந்து நம்ம பார்த்து கொஞ்ச நேரம் ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு பூக்களுக்கும் ஒவ்வொரு அந்தந்த நிறம் இருக்கும். அந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி அதோட தன்மையும் இருக்கும். ஆனால் வெண்மை நிற பூக்கள் வந்து எல்லா நிறத்தையும் தன் உள்ளே வாங்கிக்கிடும். அதனால் மல்லிகைப்பூ வந்து பெண்கள் நிறையா வைக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி மாடலில் சுற்றி சுற்றி எங்கெங்கேயோ நிறையா வச்சுட்டு வராங்க. ஆனால் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சிற்பங்களை போகிறோம் பாருங்கள், நல்லா சிற்பங்களை போகிறோம், அந்த கொண்டை வச்சு அதில் பூ வச்சுருக்க மாதிரி தான் வச்சுருப்பாங்க. அது மாதிரி கொண்டை போட்டு அந்த சுற்றி பூக்கள் அந்த மல்லிகைப்பூ வைக்கும்போது அந்த மூளைப்பகுதியை அது சரி பண்ணக்கூடியது அந்த மல்லிகைப்பூ. அது மாதிரி தலைவலியும் போக்கக்கூடியது. ஆனால் ஒரு சிலர் தலைவலி வருவாங்க. அது யாருக்கு வரும் அப்படின்னா, பித்த உடம்புக்காரங்களுக்கு பூராமே தலைவலியை நீக்கும், கண்ணுக்கு குளிர்ச்சியை தரும். கப உடம்புக்காரங்க அதை வச்சாங்க அப்படின்னா, இப்போ அதிக நேரம் வச்சுருந்தாங்க அப்படின்னா தலைவலியை உண்டு பண்ணும். அதனால் அந்தந்த உடம்புக்காரங்க தகுந்த மாதிரி இப்போ வைக்கலாம், கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஆனால் பித்த உடம்புக்காரங்களுக்கு எவ்வளோக்கு அளவுக்கு வச்சுருக்காங்களோ அவ்வளோக்கு அளவு அது நல்லது. அதே மாதிரி முருங்கைப்பூ, அதாவது கண்ணுக்கு பற்றி நிறைய சொல்லிட்டு வருதுனால முருங்கைப்பூ எவ்வளோ கிடைச்சாலும் சரி அதை பறிச்சுட்டு வந்து பசு நெய்யில் வதக்கி சாப்பிடுங்க, அல்லது சூப் போட்டு சாப்பிடுங்க. ஒன்றும் இல்லையா, சும்மா கொதிக்க வச்சு சர்க்கரை சேர்த்து கூட சாப்பிடுங்க. அதனால் வந்து கண்ணுக்கு அதிகமாக பயன்படுதல முருங்கை வந்து ஒரு முருங்கைப்பூ முக்கியத்தன்மை வைக்கி. அதே மாதிரி நந்தியார் வட்டம், அது மாதிரி வெள்ளை நிறப்பு மல்லிகைப்பூ எல்லாமே வேஸ்ட்டுன்னு கீழே போட வேண்டாம். அந்தந்த பூக்களை பறித்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து சாப்பிடுங்க, அவ்வளோ நல்லது. அது மாதிரி செம்பருத்தம் பூவெல்லாம் பார்த்திங்கன்னா அதோடைய நிறத்தை வரும்போது நம்ம விரிவாக பார்ப்போம். இன்றைக்கி யாருமே செம்பருத்தம் பூவை பயன்படுத்த மாட்டாங்க. அது வந்து வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பூரா ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடியது, ரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது, அவ்வளோ முக்கிய பங்குலாம் வகிக்கு. அதனால் நம்ம ஒவ்வொரு நிறங்கள் பார்க்கும்போது ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வருவோம். நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. தினம் ஒரு புது புது தகவலோடு நம்ம பார்த்துட்டே வரோம். நன்றி, வணக்கம்.